மகிமை உண்டாவதாக. நம்முடைய திருச்சபையின் கட்டுமான பணிகள் இந்த மாதத்திலே துவங்கப்படும். அப்ரூவல் காரியங்கள்லாம் வந்துடுச்சு. நம்ம எவ்வளவோ சர்ச்சு ப்ரேயர் சென்டர் அப்படின்னு வாங்கணுன்னா இவ்வளோ டிலே, அது வாங்கவே முடியல, கடைசி வரைக்கும் இப்போ கொடுப்பதில்லை. அதனால் மல்டி பர்பஸ் ஹால்னு போட்டு வாங்கி ட்ரஸ்ட்டு வந்து அது அந்த இடத்த எடுத்து நடத்துகிற மாதிரி ஒரு லாயர்கிட்ட, சிவில் லாயர்கிட்ட ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு பண்ண சொல்லி எந்த லீகல் ப்ராப்ளம் இல்லாமல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இடம் இந்த ரோட்டில் இருந்து வேறு ஒரு 1.5 மீட்டர் விட்டு தான் கட்டணும் ப்ரேயர் ஹாலாக இருக்கிறதுனால அப்படின்லாம் நிறைய ரூல்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தர் நடத்துவாராமே. ஏற்கனவே ரொம்ப சின்ன இடம் தான் வாங்கியிருக்கிறோம். அதெல்லாம் ரொம்ப விட்டால் மொத்தமே ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் 900 ஸ்கொயர் ஃபீட் தான் வருது. சரி, எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வாராமே. தொடர்ந்து ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு உங்களோட பேச வேண்டும் என்று நான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்த போது ஒரு வார்த்தையை என் இருதயத்தில் கர்த்தர் எனக்கு தந்தார். அந்த வார்த்தையை தான் இன்றைக்கு உங்களோட பேச போகிறேன். யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபு 23. எல்லாம் பைபிள் திருப்பணும். அதே மாதிரி கட்டாயம் டைரி கொண்டு வரணும். ஏன்னா நான் பேசுகிறதெல்லாம் வழியில் விதைக்கப்பட்ட விதையாக போயிடக்கூடாது. நல்ல நிலத்தில் விதைக்கணும்னா உங்களை தொடுகிற காரியங்களை நீங்கள் டைரியில் எழுதி வச்சு ஜெபிக்கணும். சரிங்களா? கர்த்தர் நல்லவர். யோபு 23:14 பழைய ஏற்பாட்டில் 654ஆம் பக்கம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. கண்களை மூடலாம். அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே அழியாமல் அணைத்து கொண்டி, களையாமல் காத்து கொண்டி, குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டி, களையாமல் காத்து கொண்டி, குறைவின்றி பிறக்க வைத்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவார், என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. என்ன பத்தி தரிசனம் உருவானதே சொல்லுங்க. தரிசனம் உருவானதே. இந்த நிலைமைக்கு வருவேன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டேன். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை, வேறு ஆசையே இல்லை. எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்க பிள்ளைகளோட நீங்க முன்குறித்த வார்த்தைகளை கொண்டு பேசுங்க, தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யோபுவின் புஸ்தகத்திலே நிறைய வசனங்கள் ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு தீர்க்க தரிசனமாய் பேசியிருந்தார். அதிலே நாம் படித்த ஒரு வார்த்தை தான்,
தேவன் எனக்கு முன் குறித்ததை கட்டாயமாய் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்காக தேவன் முன் குறித்தவைகளை கட்டாயம் செய்வார். நம்புங்களேன். உங்க குடும்பத்திற்கு முன் குறித்தவைகளை கட்டாயம் கர்த்தர் செய்வார். உங்க பிள்ளைகளுக்கு முன் குறித்ததை கர்த்தர் கட்டாயம் செய்வார். உங்க தொழிலுக்கு முன் குறித்தவைகளை இந்த ஆண்டு நீங்க நம்பனா ஆமென் சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நிச்சயமாய் அது நிறைவேறும். ஆமென். பாருங்க, சிலருக்கு சில ஆசை தான், சிலருக்கு பல ஆசைகள் இருக்கும். சிலருக்கு சில ஆசை தான். சொல்லுவாங்க, ஒன்னும் இல்லை பாஸ்டர், இந்த பிள்ளைங்க நல்லா கல்யாணம் ஆயிட்டு அதுங்க நல்லா வாழறத பார்த்து போயிட்டா போதும் பாஸ்டர், சிம்பிளா சொல்லுவாங்க. சிலருக்கெல்லாம் பல ஆசைகள் உண்டு, பல ஆசைகள். நேற்று ஒருத்தர் மரித்ததை குறித்து அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் ஜெபம் டிவியில். அவர் சைக்கிளில் போகும்போதே பென்ஸ்காரை பார்ப்பாராம், இதில் நான் போகணும்னுட்டு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவர் பென்ஸ்காரில் போனார். ஆமேன்னு சொல்லுங்க. பல பேருக்கு பலவிதமான ஆசைகள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விருப்பங்கள் இருக்கு, இருதயத்தில் நிறைய விருப்பங்கள் இருக்கு. எனக்கு ஒன்று தெரியும், உங்க ஆசைகள் சின்னதா இருக்குதோ, உங்க ஆசைகள் பெரிதா இருக்குதோ, உங்க விருப்பங்கள் சிறிதா இருக்குதோ, உங்க விருப்பங்கள் பெரிதா இருக்குதோ எனக்கு தெரியாது. அது நிறைவேறுமா பாஸ்டர்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னு நிறைவேறும் சொல்லுவேன், அவர் உங்களுக்கு முன் குறித்தவைகள் கட்டாயம். இவ்வளவுதான் கை தட்டுவீங்களா? உங்களுக்கு முன் குறித்தது கட்டாயம் நிறைவேறும். நான் சொல்றேன், இது வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, அவர் உங்களுக்கு செய்ய விரும்புவது. என் பிள்ளைக்கு இதெல்லாம் செய்யணும்னு அவர் ஆசைப்பட்டது இந்த ஆண்டுல 2026ல உங்களுக்கு முன் குறித்ததை கர்த்தர் செய்வார். ஆமென். உங்களுக்கு வயதாகலாம் பிரதர், உங்க காலங்கள் போய்கிட்டே இருக்கலாம் பிரதர், தாமதமாகலாம், சூழ்நிலை சாதகமா இல்லாம இருக்கலாம், நம்பிக்கையற்று போலாம். நீங்க உங்களுக்குள்ள இப்ப விசுவாசமே இல்லாம நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். ஒன்னு தெரியும், அவர் முன் குறித்ததை செய்வார். சாராளுக்குள்ள அவிசுவாசம் வந்து விட்டது, சாராளுக்குள்ள கர்ப்பம் செத்து போனது, சாராளுக்குள்ள தான் பிள்ளை பெறுவோம் என்று எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆனா நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வந்தீங்கன்னா, கர்த்தர் தான் சொன்னபடியே வாசிங்க. கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே, அல்லேலூயா, குறித்தது வரும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் 3 பேசணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. குறிக்கப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதம் வரும், குறிக்கப்பட்ட வார்த்தை நிறைவேறும், குறிக்கப்பட்ட ஊழியம் நிறைவேறும். அல்லேலூயா. அதனால கவனிங்க, தாமதம் ஆகிறதுனால நடக்காதுன்னு அர்த்தம் கிடையாது பிரதர். உங்களுக்கு வயதாகிறதுனால கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ண திட்டங்கள் நடைபெறாது என்று அர்த்தம் அல்ல. எனக்கென்று கர்த்தர் முன்குறித்ததை எனக்கு தான் தருவாரு. எனக்கு முன் குறித்தது யாருக்குமே. ஆமென். இன்னைக்கு நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம விரும்புறதெல்லாம் நம்மளுக்கு வேணும்னு நினைக்கிறோம். சங்கீதம் 18ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுவான், 4-5 வசனங்களை கர்த்தர் என் மன விருப்பத்தின்படி. வாசிங்க சங்கீதம் 18:4-5 வாசிங்க பிரதர். சங்கீதம் 18:4 20 சாரி மன்னிங்க. அவர் உன்னுடைய மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன்னுடைய ஆலோசனைகளை எல்லாம். அடுத்த வசனம், நமக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மன விருப்பம் நிறைவேறணும், ஆசை நிறைவேறும் என்று நினைக்கிறோம். ஆனா நான் அடிக்கடி சொல்லட்டுமா, உங்க மன விருப்பம்லாம் நிறைவேறி இருந்தா, உங்க ஆசைலாம் நிறைவேறி இருந்தா எவ்வளவு நல்லா வாழ்ந்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. சொல்லுங்களேன். நான் நிறைய ஊழியத்துக்கு வெளியே சுத்தரம் பாருங்க. இந்த நேசித்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க பாருங்க. நேசித்து அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல பாஸ்டர், நீங்க லவ் என்கரேஜ் பண்றீங்க. ஒரு பொண்ணு கிராமத்தில், நான் லவ் என்கரேஜ் பண்ற ஆளே கிடையாது. இந்த நேசித்து திருமணம் செஞ்சுக்கிறவங்க கொஞ்சம் காலகட்டங்கள் தாண்டி வந்தபோது ஒன்றை கண்டுபிடிக்கிறார்கள். என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு என்ன கேட்டீங்கன்னா, பாஸ்டர் என் வாழ்க்கையில் பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன் பாஸ்டர். எப்போ கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? அதை பிள்ளைகள் எல்லாம் பிறந்து பிள்ளைகளை ஸ்கூல் சேர்க்கிற ஸ்டேஜில் நான் மாத்திரம் கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்திருந்தேன்னா, நான் எதிர்பார்த்ததை விட தேவன் நல்ல வாழ்க்கை எனக்கு தந்திருப்பார். இது நான் சொல்றது 85லேருந்து 90% நேசித்து திருமணம் செய்து கொள்றவங்க ஸ்டேட்மெண்ட். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருந்தனா, கொஞ்சம் மாத்திரம் தேவ கரத்தில் அடங்கி இருந்ததுன்னா, தேவன் எனக்கென்று ஆயத்தம் பண்ண ஒரு நல்ல வாழ்க்கையை பார்த்திருப்பேன் பாஸ்டர். ஏன் விருப்பத்தின்படி நான் வாழ்க்கையை அமைத்து கொண்டேன், இன்றைக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் என்று எத்தனையோ பிள்ளைகள் என் வாழ்க்கையில சொல்வதை நான் பார்த்திருக்கிறேன். ஆமே.
உங்க விருப்பத்துக்கு எதிராக காரியங்கள் நடக்குதா? நல்லா கவனிங்க. நீங்க தேவ திட்டத்துல போயிட்டு இருக்கீங்க. யோசேப்போட விருப்பம் என்ன தெரியுமா? யோசேப்போட விருப்பம் அப்பாவோட மடியில் உட்காந்துக்கணும். அப்பா தினமும் வியாபாரத்துக்கு போயிட்டு வரும்போது போத்தீஸில் ஒரு சட்டை, சரவணாஸ்ல ஒரு சட்டை கலர் கலராக கொண்டு வந்து அப்பா எனக்கு உடுத்தணும். நான் உட்காந்துட்ருக்கேன். அண்ணெல்லாம் ஆடு மேய்க்கணும். நான் என் அண்ணனுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? சாப்பாடு எடுத்து போய் அவங்க மேலே துரத்தனம் பண்ணணும். யார் யார் அண்ணனுங்க என்னென்னலாம் செய்கிறானுங்கன்னுட்டு அப்பா கிட்ட சொல்லி, அப்பாவுக்கு பிறகு இந்த குடும்பத்துக்கு நான் தலைவனாயின்ற ஆசை யாருக்குன்னு கேட்டிங்கன்னா யோசேப்புக்கு. சொல்லுங்களேன், இந்த ஆசை மட்டும் யோசேப்புக்கு நிறைவேறி இருந்தால் என்ன ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லாத போயிருப்பார் யோசேப்பு. நான் சொல்றேன், உங்க ஆசைகள் நிறைவேறி இருந்தா உங்க வாழ்க்கையில நீங்க காணாம போயிருப்பீங்க. நான் சொல்லட்டுமா? தேவன் உங்களுக்கு முன் குறித்த திட்டங்கள். நல்லா கையை தட்டி சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்க. விருப்பத்துக்கு எதிராக காரியம் நடந்தது. அவனுக்கு விருப்பத்துக்கு எதிராக காரியங்கள் நடந்தா சோர்ந்து போகிறோம். ஆண்டவரை கேள்வி கேட்கிறோம். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, நான் இவ்வளோ எதிர்பார்த்தனே, நான் இவ்வளோ விரும்பினே, நான் இவ்வளோ இந்த பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்குன்னு நினச்சினேன், ஏன் ஆண்டவரே என் கையை விட்டு போச்சு, ஏன் ஆண்டவரே இது கையை விட்டு போச்சு. விருப்பத்தின்படி நடந்திருந்தா நீ ஏதோ ஒரு மூலையில் அடைக்கப்பட்டிருந்திருப்பாய். இன்றைக்கு நான் உன்மேல் வைத்த என் திட்டங்கள் நிறைவேறும் போது உன்னை கர்த்தர் தேசத்துக்கு அதிபதியாய். ஒரு ஆமேனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. நம்ம ஆசை விருப்பங்களுக்கு மேலாய் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். அவரை கேள்வி கேட்காதீங்க. நீங்க ஆசைப்படுறதை விட, நீங்க விருப்பப்படுறதை விட உங்களுக்கு என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன முன்குறித்து வைத்திருக்கிறார். அந்த முன்குறித்ததை எந்த காலத்தில் எப்போ செய்தா என் பிள்ளைகள் பலனடைவார்கள், என் பிள்ளைங்க கரத்தில் இதை கொடுக்கும் போது அவர்கள் எப்படி அதை சுதந்திரித்துக் கொண்டு சந்தோஷமாக இருப்பார்கள் என்று யாருக்கு தெரியும் கேட்டீங்கன்னா கர்த்தருக்கு தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க விருப்பம், உங்க ஆசைக்கு எதிராக காரியங்கள் நடக்கிறதா, தைரியமா இருங்க. கர்த்தர் உன்னை குறித்ததற்கு நேராய் நடத்தி கொண்டு போகிறார். ஆமென் சொல்லுங்க. பாஸ்டர், இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைச்சது இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்ற யாராவது இங்க இருந்தீங்கன்னா தைரியமா சொல்றேன், உங்களை கர்த்தர் அவருடைய திட்டத்திற்கு நேராய் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த யோபுவை பாருங்க, யோபுவை பாருங்க. பெரிய உத்தமங்க, சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகினவன். அவனை குறித்த சாட்சி மனிதர்கள் அல்ல, கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். என் யோபுவை போல உத்தமனை நீங்கள் பார்த்தது உண்டா என்று அவனை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். அவருக்கு என்ன ஆசை தெரியுமா? என் பிள்ளைகளும் என்ன போல உத்தமமாய் வாழணும், என் பிள்ளைகளும் என்ன போல விசுவாசமா இருக்க வேண்டும், என் பிள்ளைகளும் என்ன போல கர்த்தரை தேட வேண்டும் என்ற ஆசையினால தினந்தோறும் பிள்ளைகளை அழைத்து அவர்களுக்காக பலிகளை செலுத்தி அவர்களை பரிசுத்தப்படுத்தி இந்த தேசத்தில் நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பமாக இருக்க வேண்டும் என்று உள்ளத்தில் ஆசைப்பட்டார், உள்ளத்தில் விரும்பினார். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அவருக்கு எதிராய் காரியங்கள் நடந்தது. அவர் விரும்பினதுக்கு மேலா காரியங்கள் நடந்தது. அவர் விரும்பாத காரியங்கள்லாம் வாழ்க்கையில நடந்தது. நீங்க யோபுவின் புஸ்தகத்தை தயவு செய்து வாசி பாருங்க. அவர் விரும்பினது நடக்க 23, அதே 23:11 வாசி மகளே. 20. என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அப்படின்னா என்னது? கர்த்தர் எந்த பாதையை காட்டினாரோ அந்த பாதையில் தான் நான் நடந்தேன். அவருடைய நெறியை விட்டு அதை கை கொண்டேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு ஒரு வார்த்தை கூட தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா நான் செஞ்சது இல்லைன்றாரு. அவருடைய வாயின் வார்த்தைகளை ஆகாரத்தை பார்க்கலும் சொல்றாரு. எனக்கு சாப்பாடை விட வசனம் தான் முக்கியம். ஆனா அப்படி உத்தமனா அவரை நேசித்து நான் விரும்பினது நடக்கணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு என்ன நடந்தது தெரியுமா? 13ஆம் வசனம் சொல்றாரு, அவரோ வென்றால் ஒரே மனமா இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நல்லா கவனிங்க. அவருடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறுச்சு. ஏன் யோபுவே, உன்னை குறித்து தேவ சித்தம் இவ்வளவு உன்னை இடிச்சு, உன் கையில் இருக்கிறதெல்லாம் பிடுங்கி, உன் பிள்ளைகளெல்லாம் சாக கொடுத்து, உன் சொத்துக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு இன்றைக்கு நீ ஒரு வியாதியஸ்தனாய் நடுரோட்டில் உட்கார்ந்து இருப்பதுதான் தேவ சித்தமா என்று கேட்பீர்கள். ஆனால் நான் என்னுடைய ஆசைப்படி நடந்திருந்தா யோபு என்கிற ஒருவன் வாழ்ந்து மரித்து போயிருப்பான். ஆனால் என்னை குறித்து அவர் திட்டங்கள் நிறைவேறினதுனால தலைமுறைகளை தாண்டி நான் 5000 ஆண்டுகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க 5000 ஆண்டுகளாய் யோபு என்கிற ஒரு மனிதனை இந்த ஜனங்கள் பேச வேண்டும் என்றால் அவருடைய சித்தம் நிறைவேறணும்? சொல்லுங்களேன்.
நான் இப்படி சொல்லட்டுமா, யோபு விரும்பினபடியா நடந்திருந்தா யோபோட வாழ்க்கையை எடுத்து நம்ம யாரும் பேசி இருக்க மாட்டோம். யோபு பத்தி யாரும் தியானம் பண்ணி இருக்க மாட்டோம். இழப்புகள் எல்லாம் உன் சாட்சி, நீ பட்ட அவமானங்கள் எல்லாம் மற்றவருக்கு கர்த்தர் முன்குறித்தவைகள் நிறைவேறும் என்பதற்கான சாட்சி. ஒரு ஆமென் சொல்லுங்க. தலைமுறைகளை தாண்டி இன்னைக்கு யோபு பேசப்படுறார். யோபு என்ன தெரியுமா சொல்லி தரார் நம்மளுக்கு? சாத்தான் உங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியாதுன்றத சொல்லி தரார். என்ன எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இன்னைக்கு டல்லா இருக்கிறீங்க? சாத்தான் உங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. நீங்க எப்பயுமே சாத்தானை பெருசா பாக்குறீங்கன்னா இன்னையில இருந்து மாத்துங்க. ஆனா பேசுவோம். என்ன பேசுவோம் தெரியுமா? என்ன 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 பாட்டெல்லாம் பாடுவோம் சொல்லுங்களேன். சிங்கத்தி என்னமோ பாட்டெல்லாம் பாடுவோம். ஏசு பெரியவர், ஏசு பெரியவர், யோனாவிலும் ஏசு. ஆனா உள்ள சொல், சாத்தான் பெரியவன், சாத்தான் பெரியவன், அவன் நினைச்சா அழித்து விடுவான். அழிக்க முடியாதுன்றத என் வாழ்க்கையின் மூலமாக கர்த்தர் முன்குறித்தவைகள் நடந்தது. ஒரு ஆமேனே சொல்ல மாட்டீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எவ்வளவு இழந்தாலும் திரும்ப பெற முடியும்ன்றதை என் வாழ்க்கையின் மூலம் கர்த்தர் நிரூபித்து காண்பிச்சார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இவ்வளவு சூழ்நிலையிலும் விசுவாசத்தோடு நிற்க முடியும் என்பதை என் வாழ்க்கையில எனக்கு முன் குறித்தவைகளை வைத்துதான் கர்த்தர் செஞ்சு காட்டினார். அல்லேலூயா. பிரதர், இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்கன்னா இவ்வளோ பிரச்சனையிலையும் உங்க விருப்பத்தின்படி அல்ல, அவர் உங்களை இடிச்சாலும் உங்க விசுவாசத்துல நிக்க வைத்து உங்களை வாழ வைத்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசியில கர்த்தர் 44ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 44:7 வாசிங்க சீக்கிரம். ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னை போல எதையாகிலும் வரவழைத்து முன் அறிவித்து எனக்கு முன்னே. எப்பா, உன் வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத எவனா முன்ன நிக்க வைப்பான்றார். நீ நம்புற கடவுள் எந்த கடவுளை நம்புறியோ, நீ எந்த ஜோசியக்காரனை நம்புறியோ, நீ எந்த மனுஷனை நம்புறியோ, உன் வாழ்க்கையில உனக்கு என்ன நடக்க போகுதுன்றத முன்ன நிக்க வைக்கத்தவன் எவனா இருக்கிறான் கேட்கிறார். பிரதர் சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையில 2030ஆம் ஆண்டுல நான் இப்படி இருப்பேன் எவனா சொல்லுவானா? நான் கேட்கலங்க, கர்த்தர் கேட்கிறார். முன் அறிவிக்கத்தக்கவன் யார்? வாசி. நிகழ் காரியங்களையும் வரும் காரியங்களையும் உங்களுக்கு அறிவிக்கட்டும்பா. உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லட்டும். நேற்று ராத்திரி 11 மணிக்கு சாப்பிட்டு படுக்கிறார் பிரதர் பாஸ்டர் ஞானதாஸ். என்ன ரொம்ப நேசிக்கிறவர். பள்ளிக்கரணையில மனைவி கிட்ட சொல்லிட்டு படிக்கிறார். காலையில எழுந்திருக்கணும், நான் இந்த இடத்துக்கு போகணும், டிராவல் பண்ணி போகணும்னு படுக்கிறார். 11:30 மணிக்கு ஹார்ட் வலிக்குதுன்றார். மடிப்பாக ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க, செத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. யார் அறிவிப்பார்? நான் சொல்லட்டுமா? கர்த்தர் என்னை குறித்து திட்டங்களை முன்னறித்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நிகழ் காரியங்களை வருங்காரியங்களை அறிவிக்கத்தக்க தெய்வம் அல்லது மனிதன் உண்டா இருந்தா சொல்லுங்கன்றார். அல்லேலூயா. என்ன சொல்ல வர்றார்? உனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அதனால தான் அடுத்த வசனம் சொல்றார். வாசிங்க. நீங்கள் என்ன நடக்கும் என் வாழ்க்கையில என்று கலங்காதீர்கள். இன்னைக்கு யாரோட பேசுறார் தெரியாது. யாரோ இங்க கேள்விக்குறியோட என் வாழ்க்கையில வாட் இஸ் தி நெக்ஸ்ட் உட்கார்ந்திருக்கலாம். என்ன நடந்தாலும் கலங்காதீர்கள், பயப்படாமலும் இருங்கள். அந்த காலம் முதற்கொண்டு நான் உனக்கு விளங்க பண்ணினதும் முன் அறிவித்ததும் இல்லையோ. என்ன நடந்தாலும் பயப்படாதீர்கள், நான் முன் குறித்தவைகள் தான் நடக்கிறது, அது எனக்கு சாட்சியாய் மாறும் என்று நம்புங்கள். ஆமென். அல்லேலூயா. அதனால நான் சொல்லுவேன் தைரியமா, என் ஜெபங்கள் அல்ல, என் விருப்பங்கள் அல்ல, எனக்கு முன் குறித்ததை நிறைவேற்ற அவர் வல்லவர். அல்லேலூயா. அது சில வேளைகளில் இழப்பாய் இருக்கலாம், உபத்திரவமாய் இருக்கலாம், அவமானமாய் இருக்கலாம். அது சில நேரத்தில் ஆசீர்வாதமாக இருக்கு. அதான் உங்க சாட்சி. உங்களை சாட்சி ஆக்கிறதுக்காக தான் கர்த்தர் பல பாதைகளை நடத்தி வரார். பல பாதைகள் நடத்தி வரார். ஒரு காலத்தில் உங்களை பார்த்து நாலு பேர் சொல்லுவாங்க, இவ்வளவு பிரச்சனையிலும் இவர்களால் நிலை நிற்க முடிந்ததுன்னா கர்த்தர் முன் குறித்தவைகள் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. பாடுங்களேன். So
அல்லேலூயா. ஆமென். நேரம் இல்ல, கவனிங்க. எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு முன் குறித்தது சரியா நடக்குது? ஆமென். என்ன ரொம்ப அப்படி டல்லா இருக்கு? அல்லேலூயா. சிலது ஆசீர்வாதமா இருக்கும், சிலது உபத்திரவமா இருக்கும், சிலது இழப்புகளா இருக்கும். ஆனா அவர் முன்குறித்தது தான் நடக்குது. ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஞான புத்தி என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில அவருடைய சித்தம் இல்லாம ஒன்றுமே நடக்காது. என்னை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவர் என் தேவனாகிய கர்த்தர். இன்னைக்கு முன்குறிக்கப்பட்ட 3 பத்தி பேசணும் போது, நம்பர் 1, உங்களை மேலான இடத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்பதை தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். வாசிங்க லூக்கா 22ஆம் அதிகாரம். என்னோட வேத புத்தகத்தை திருப்பிக்கங்க. இன்னைக்கு ஒரே ஒரு பாயிண்ட் பேசுறேன், திருவிருந்து இருக்கிறதுனால. அடுத்த வாரத்தில் தொடர்ந்து பேசுறேன், கர்த்தர் அனுமதிச்சா. லூக்கா 22:7 இருந்து வாசிங்க. லூக்கா 22:7 இருந்து. பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படி நீங்கள் போய். அதற்கு அவர்கள், நாங்கள் எங்கே அதை ஆயத்தம் பண்ணும்படி சித்தமா இருக்கிறீர் என்று கேட்டார்கள். நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது படுவான், அவனுக்கு நீங்கள் பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி, ரொம்ப முக்கியமான வசனம், எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். ஆமென். குறிக்கப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நிறைவேறும். சொல்லுங்களேன். பரதேசியா சுத்திட்டு இருக்கிறாங்க, காடு மேடு மலை குகை. இவங்க வாழ்ந்த இடம்லாம் எங்கதான்? திடீர்னு பார்த்தா ஏசுநாதர் மலை மேல இருப்பார், திடீர்னு பார்த்தா கடல் கரையில் இருப்பார். இது வரைக்கும் இப்படி ஒரு இடத்துக்கு அவங்களை கூட்டு போனதே கிடையாது ஏசப்பா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கூட்டு போனதே கிடையாது. இவங்களுக்கு மேலே ஏறுறாங்க, கம்பளம் முதலாய் விரிக்கப்பட்டு ஒரு மேல் வீட்டறைக்கு ஏற்கனவே இவர்களுக்காக முன்குறித்து வைத்து விட்டார். ஒரு கைத்தட்டி சொல்லுங்களேன். எனக்கு ஒரு மேன்மையான இடத்தை, ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை என் தேவன் காடுகளில் அலைந்த என்ன, மலைகளில் அலைந்த என்ன, நான் வறட்சியில் வாழ்ந்த என்ன, கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்து முன்குறித்து ஒரு இடத்துக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வீடு, அந்த ஊர்ல எவ்வளவு வீடு இருந்திருக்கும்ல, எவ்வளவு வீடு இருந்திருக்கும். ஆனா பாருங்க, தேவன் ஒரு திட்டத்தை வச்சு, ஒரு நோக்கத்தை வச்சு இவங்க கேட்கறாங்க, எங்கப்பா பஸ்கா சாப்பிட, எந்த வாராபதி மேல உட்காந்து சாப்பிடலாம், இல்ல எங்க உட்காந்து சாப்பிடலாம், இந்த நோக்கத்தில் தான் கேட்டிருப்பாங்க. இல்ல எங்கன்னா மலைகளை கோகை கூட்டு, இல்லப்பா ஒரு வீடு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த வீடு எப்படிப்பா இருக்கும், போய் பாருங்க, அது மேல் வீடு. சொல்லுங்களேன். இங்க எல்லாருக்கும் மேன்மையா வாழதாங்க ஆசை. எல்லாருக்கும் நான் சொல்றேன், எல்லாரையும் மேன்மையா நம்ம ஆண்டவர் இருப்பாருங்க. ஒரு மேன்மையான வாழ்க்கை நீங்க வாழ்வீங்க. உங்களுடைய வறட்சியிலையோ, உங்க பசியிலையோ, உங்க ஏழ்மையிலையோ, பட்டினிலையோ கட்டாயமா கர்த்தர் உங்களை விட மாட்டார். உங்க பிள்ளைகள் நிச்சயம் மேன்மையாய் நடப்பார்கள். உன் கணவன் நிச்சயமாய் மேன்மையாய் இடத்துக்கு என் இயேசுவால் உயர்த்தப்படுவார் என்பதை நான் கட்டாயமா சொல்லுவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நல்ல வீடு இல்லாம இருக்கிறியா சகோதரி? உன் வீடு நல்லால. ஒரு பொண்ணு என்ன வீட்டுக்கே கூட்டு போவாது. என் காலேஜில் ஒர்க் பண்ண பொண்ணு, அது ஃபங்க்ஷனு கூட, அது கடைசியா என்ன சொல்லிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டா, ரொம்ப நல்ல பிள்ளை, அது பேர் லேயால். கூட்டு போவாது. எங்க வீடு நல்லா இருக்காது ஐயா நிச்சு, எங்க வீடு குடிசை வீடு, எங்க வீட்டுல டாய்லெட் கிடையாது. அப்ப எனக்கு ரொம்ப இருதயம் உடைக்கப்பட்ட. அப்ப நான் சொன்ன, மகளே உனக்கு ஒரு நல்ல வீடை கர்த்தர் தருவார்னு. இன்னைக்கு ஒரு நல்ல வீடு இல்லாம இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை தரப்போறாருங்க. சொந்த வீடு இல்லாத இருக்கிறீங்களா? வருஷம் பாஸ்டர் இது மாத்துறது என்னால் தாங்க முடியல பாஸ்டர்னு ஒரு சொந்த வீட்டை கட்டுவதற்கு இந்த ஆண்டுல கர்த்தர், நீங்க நம்மனா கையை தட்டி இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. வசதி இல்லாத வீடா இருக்கலாம். பாருங்க, வீடு பனி காலத்துல இந்த ஹாஸ்பிட்டல் ஷீட் இங்க மேலே ஏறி வருவேன், நானே தண்ணியா சொட்டி இருக்கும். நான் அப்பெல்லாம் யாரை தெரியுமா நினைப்பேன்? ஷீட்ல இருக்க நம்ம விசுவாசிகளை நினைப்பேன். இந்த ஆண்டுல கர்த்தர் சொல்றாரு, நீ நல்ல வீடு இல்லாம பிள்ளைகளை வைத்துக் கொண்டு நல்ல வசதியான இடம் இல்லாம இருக்கலாம், உனக்கு மேலான அனுபவத்துல கர்த்தர் ஒரு நல்ல இடத்தை ஆயத்தம் பண்ணி. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால சின்னதா இருந்தாலும் நல்ல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருத்தர் எங்க என்ன பார்க்க வந்தார் பாருங்க,
பத்திரிக்கை வைக்கவோ இல்லை என்ன நோட்டீஸ் வச்சு என்ன மீட்டிங் கூப்பிடவோ வந்தார். அப்போ எனக்கு அவர் கூப்பிட்டு வந்தவர் வந்துட்டு நோட்டீஸ்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. அவர் சொன்னாராம் அவர்கிட்ட போய், நான் பாஸ்டரை பார்த்துட்டு என்னவோ பெரிய பிரம்மாண்டமாக நினச்சிட்டேன் அவரை. நான் கற்பனை என்னன்னா, அவர் வீட்டுக்கு போனால் அது ஒரு பெரிய பங்களா மாதிரி இருக்கும், கீழே ஒரு கார் இருக்கும், அப்படி இருக்கும், நாயெல்லாம் இருக்கும் பொழுது, இவர் பாஸ்டர் ஒரு ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து நிற்பார் பொழுது இப்படின்னு அவர் கற்பனை பண்ணிக்கிறார். நான் என்ன பண்ணட்டும்? அவரு கடைசியில் ஆமேன், கடைசியில் என்ன சொல்றாரு, என்ன பார்த்தா ஒரு 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 டப்பா குடோன் மாதிரி இருக்குது, அது உள்ள பாஸ்டர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்போ இதை சொன்ன பிரதர் கிட்ட நான் சொன்னேன், பிரதர் இது எனக்கு சொர்க்க பூமி பிரதர்னு, இது எனக்கு சிவாஜி கட்டின வசந்த மாளிகை இல்ல, யாருக்காக இல்ல, எனக்காக இயேசு கட்டின மாளிகை. ஏன் பாஸ்டர் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டாரு. நான் என் மனைவியை ஆரம்பிச்சது 8க்கு 8 ரூம்ல, 8க்கு 8 ரூம். அந்த ரூம் என்ன தெரியுமா, எங்க அக்கா பழைய சாமான போட்டு வச்ச குடோன், அதை கிளீன் பண்ணி வேணா அதில் இருந்து கடை கல்யாணம் ஆகின்னு சொன்னாங்க. அதில் போயிட்டு ஸ்டவ் அதுக்கு அடியிலே அந்த காலத்தில் அடிக்கிற ஸ்டவ் அதுலேயே வச்சுப்போம், அதுலேயே அங்கேயே படுத்துப்போம், அங்கேயே கீழே உட்காந்து சாப்பிடுவோம். இதில் என்ன காமெடினா, அந்த கதவை திறந்தோம்னா 3 கக்கூஸ் இருக்கும். நீங்கள் காலைல எழுந்தாலே முழிக்கிறதே கக்கூசில் தான். அப்படி வாழ்ந்த எனக்கு இந்த வீடு சொர்க்கமா இல்லையா? ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், உங்கள் அளவுக்கு தக்கதாக உங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலையில? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல ஒரு மேன்மையான வேலையை தருவார் பிரதர். நான் சொல்றேன், நல்ல தொழில் செய்வீங்க. இன்றைக்கு நீங்க நஷ்டப்பட்ட நிலையில ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், உங்களை ஒரு மேலான இடத்திற்கு என் ஆண்டவர் கொண்டு போவார். ஆமென். அதே நிலையில அதே இடத்துல நீங்க இருக்க போவது இல்லை, மேலான இடத்திற்கு செல்லுவார், கொண்டு போவார். வாலிப தம்பி, இன்னைக்கு உன் வாழ்க்கை கேள்விக்குறியா உட்கார்ந்திருக்க. ஆண்டவர் சொல்றத சொல்றேன். இன்றைக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல. நான் ரொம்ப சிம்பிளா இருக்கேன் பாஸ்டர். என் கூட இருக்கிறவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க. உன்னை கர்த்தர் எப்படி ஆவியானவர் சொல்றாரு, யோசேப்புக்கு கொடுத்தது போல, தானியேலுக்கு கொடுத்தது போல உன்னை ஒரு மேன்மையான இடத்திற்கு கொண்டு போவதற்கு நான் திட்டம் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. உன் எதிர்கால கேள்விக்குறி அல்ல, என் கரத்துல முன்குறித்தவைகள் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. உங்க கூட இருந்த பலர் மேன்மையான இடத்திற்கு சென்றுட்டாங்க. உங்க கூட வேலை செஞ்ச வீடு கட்டிட்டாங்க. உங்க கூட இருந்தவங்க எல்லாம் என்னென்னமோ வாழ்ந்துட்டாங்க. நான் அதே இடத்துல நிற்கிறேன் பாஸ்டர்னு சொல்ற சிலரை கர்த்தர் சொல்றாரு, இந்த ஆண்டு அல்ல, உன் வாழ்க்கையில நான் உன்னை மேலான ஒரு இடத்திற்கு கொண்டு போவதற்கான எல்லா ஆயத்தங்களையும் நான் தொடங்கிட்டேன். ஆமென். கட்டாயம் கொண்டு போக போறேன். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? சீஷர்கள் இதை பார்த்ததும் ஆச்சரியமா இருந்திருக்கும். 3 ஆண்டு எப்பா இவர் கூட நடந்த காடு கொகை. எங்க வீடு ஆண்டவரே இன்னைக்கு ராத்திரி எங்க படுக்க போறோம், அது எங்க படுக்க போறோமா யாருக்கு தெரியும், வாங்கன்னு பாரு. அப்படிதான் சொல்லியிருப்பாரு. போற வேளை எவனை இடம் கொடுத்தானா என்ன பண்ணலாம், படுத்துக்கலாம். சாப்பிட்றது ஆண்டவரே எவனா போட்டானா சாப்பிடலாம். இப்படி வாழ்ந்து இப்ப மேல் வீட்டு அறைக்கு கொண்டு போனார் தெரியுமா? எப்ப கொண்டு போனார்னு யாருக்குன்னா தெரியுமா? 22ஆம் வசனம் வாசிங்க. 22ஆம் வசனம். அதுலயேமா, தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார். ஆமா, அவர் போகும்போது கவனிங்க, போகும்போது இந்த இடத்தை காண்பிக்கிறார். எப்பா 3.5 வருஷத்துக்கு முன்னாடி காட்டியிருக்க கூடாதா? வனாந்தரத்துல பந்தி பரிமாற வச்சிங்க, அங்கேயே புல்லுல படுத்து தூங்கணும் நாங்க. அப்ப கூட உங்களுக்கு மனசாட்சி இல்ல ஆண்டவரே? ஆரம்பம் உங்ககிட்ட வந்திருந்தமே, வந்தப்பவே இந்த மாதிரி ஒரு கம்பளம் முதலாய் விரிக்கப்பட்ட இடத்துக்கு கொண்டு வந்து இவ்வளவு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லைஃப், 5 ஸ்டார் லைஃப் எங்களுக்கு நீங்க அப்ப கொடுத்திருக்க கூடாதான்னு கட்டாயம் யாருக்கு இருந்திருக்கும் தெரியுமா? சீஷருக்கு மனசுல இருந்திருக்கும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இங்க இருக்குது தெரியல. என் ஆண்டவரே, இவ்வளோ காடு, இவ்வளோ வறட்சி, இவ்வளோ சோதனை, பொண்ணை புடமிடுற மாதிரி புடமிட்டு என்னை கொண்டு வந்திருக்கிறீங்க. நான் சொல்றேன், ஒரு நாள் உன்னை மேன்மையாய் கொண்டு வருவதற்கு எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சது மேல் வீட்டில், அந்த இடத்த வாசிங்க, திரும்ப வாசிங்க. 12ஆம் வசனம் வாசிங்க. கம்பளம் முதலானவைகள், மேல் வீட்டில் ஒரு அறை, ஒரு உயரமான இடம், மேலான அனுபவம். எல்லாம் சொல்லுங்களேன், இந்த வார்த்தையை சொல்லுங்களேன். ஒரு மேலான அனுபவத்துக்கு உங்களை கர்த்தர் கொண்டு போவதற்கு தான் இந்த பாதையில நடத்துகிறார். கையை தட்டி சொல்லுங்க, என்ன ஒரு மேலான அனுபவத்திற்கு கர்த்தர் கொண்டு போகணும். ஆமென். ஆவிக்குரிய உன்னத நிலைதான் மேலான அனுபவத்திற்கு ஒரு மனிதன் வரும்போதுதான் அவனுக்கு குறிக்கப்பட்ட நன்மைகள் நிறைவேறும். நான் பேசுறது புரியுதா? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மேலான அனுபவத்திற்கு ஒரு மெச்சூரிட்டின்னு வாங்க, அதற்கு வர 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 உங்களுக்காக முன்குறித்தவைகள் நிறைவேறும். அந்த ஆவிக்குரிய மெச்சூரிட்டி உங்களுக்குள்ள வருகிற வரைக்கும்
சில நேரங்களில் நீங்க கீழே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்களை 3 ஆண்டு, நான் முந்தா நேத்து யார்கிட்டே கேட்டேன், ஏன் 1 வருஷம் ஊழியம் செய்யல இயேசு, ஏன் 2 வருஷம் ஊழியம் செய்யல இயேசு கிறிஸ்து, ஏன் 3 வருஷம் 3.5 வருஷம்? இவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா பல்வேறு பின்னணியிலிருந்து வந்தவனுங்க. தீவிரவாத குரூப்ல இருந்து, சொல்லத்தேன்ற குரூப்ல இருந்து வந்திருக்கிறான். இடி முழக்க மக்கள் அப்படின்னா அச்சானா இடி மாதிரி இறங்கும். டாக்ஸ் கலெக்டர் இருக்கிறான், மீன் பிடிக்கிறவனா பயங்கர வயலண்டான ஆளு. இப்படி பலதரப்பு சேர்ந்த ஆட்கள் என்ன பண்ணிருக்கிறார்னா தன் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார். சரியா? இந்த சபையில் உட்கார்ந்து இருக்கிறீங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் டேஸ்டும் ஒரு டேஸ்ட், ஒவ்வொருத்தர் எண்ணம் ஒரு மாதிரி எண்ணம், ஒருத்தர் ஒரு மாதிரி. உங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சி அவரை போல மாத்தணும். சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த 3.5 வருஷ காலத்துல இவர்களை கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஒரு மேலான அனுபவத்துக்கு கொண்டு வரார். அவங்க ஜென்ம சுபாவத்தை மாத்துறாரு, அவங்க பேச்சை மாத்துறாரு, அவங்களுடைய எல்லா விதமான ஆக்டிவிட்டியை மாத்துறாரு, அவங்க கோபத்தை மாத்துறாரு, அவங்களுக்குள்ள இருந்த பொறாமைகள், அவங்களுக்குள்ள இருந்தக்கூடிய கேட்கறான்ல யார் எங்களில் பெரியவனாக இருப்பான், உடனே சொல்றாரு ஏய் பெரியவனா இருக்க வேலைக்காரனா, அவனை ட்ரெயின் பண்ணி மேலே இப்பதான் கூட்டு வர்றாரு. யோவானை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரு இங்கே ஏறி வா. யோவான் 4 வெளிப்படுத்தல் 4:1 வாசிங்க. வெளிப்படுத்தல் 4:1 வாசிங்க. அதுதான் இருக்கும் நினைக்கிறேன். வாசிங்க. இதற்கு பின்பு வாசி. இதோ இங்கே ஏறி வா. இதற்கு பின்பு கவனிங்க, இந்த 3 அதிகாரம் வரைக்கும் பூமியில இருந்த 7 விதமான சபைகள் இப்ப இருக்குது பாருங்க. அனலும் இல்லாத குளிரும் இல்லாத லவோதிகா சபை இது வரைக்கும் காமிச்சிட்டார். யாருக்கு? யோவானுக்கு. இனிமே தேசத்துல என்ன நடக்க போகுதுன்னு மேலான அனுபவத்துக்கு நீ வரணும்னா யோவானே ஏறி வா. என்ன பண்ணுங்க? ஏறி வா. நல்லா கவனிங்க, உங்க வாழ்க்கையில நீங்க மேலான ஆசீர்வாதம் பெறணும்னா நீங்க உன்னதத்திற்கு ஏறணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில மேலான அனுபவத்துக்கு வரணும். இயேசுவை போல பேச்சு மாறணும், சுபாவம் மாறணும், குணம் மாறணும். அதை தான் இவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். 3.5 வருஷம் உங்களை கூட வச்சிருக்கிறேன். அத்தி மரத்துக்கு பார்த்து தோட்டத்துக்கு வரும்போது சொல்லுவார் 3 வருஷம் பாரு, இது கனி கொடுத்தா பாரு, இல்லை வெட்டி போடுனாரு. சீசெல்லாம் கப்புன்னு இருந்திருக்கும். ஐயோ நம்ம தான் 3 வருஷம் ஆயிடுச்சுடாப்பா, நம்மள தான் சொல்றாரு போல இருக்குது. சாதாரண நாள் நினச்சிக்காதீங்க இயேசுவை. ஏன்பா இந்த தோட்டக்காரன் இன்னும் இந்த இதை வச்சுட்டு இருக்கிறான், 3 வருஷம் ஆயிடுச்சு இல்லை பேதுரு நினச்சிருப்பான் 3 வருஷம் ஆச்சு இன்னும் என் கோபம் போலியே. அந்திரா நினைச்சிருப்பான் இன்னும் நான் இப்படியே இருக்கிறேன். நான் கவனிங்க சிஸ்டர் பிரதர், உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் ஒரு மேன்மையான இடத்தை வச்சிருக்கிறார். நீங்கெல்லாம் ரொம்ப உயரமான இடத்துல யாக்கோபடி சுதந்திரத்தில் இருப்பீங்க. எப்ப நடக்கும் தெரியுமா? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மேலான ஏறுகிற நிலைக்கு வரணும். அல்லேலூயா. பாருங்க, இவங்களை நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, இவ்வளவு மோசமான பின்னணியிலிருந்து வந்தவங்க கொஞ்ச நாட்கள் தாண்டுச்சிங்க. இயேசுவை காட்டி கொடுத்தாங்க. இயேசு பிடிக்கப்பட்டுட்டாரு. இப்ப அங்க இருக்க ஒரு பொம்பளை சொல்றா, இல்ல நீ இயேசுவோட தான் இருந்த, மத்தேயு 26:73 இல்லை அவர் அறியனே. இல்ல உன் பேச்சு காட்டி கொடுக்குது. எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுங்க, எடுத்து வாசிக்கலாம், நேரம் இல்லை. கவனிங்க, உன் பேச்சு என்னவா மாறிச்சு தெரியுமா? இப்போ என்னவா மாறிச்சு? வரும்போது குறை சொல்ற பேச்சா வந்தது. வரும்போது இவன் என்ன ஆண்டவரே, அவன் என்ன ஆண்டவரே, இது என்ன ஆண்டவரே டாப்ஸ் போடாம வருது, இது என்ன ஆண்டவரே சால் போடாம வருது, இது என்ன ஆண்டவரே கட்டிங் இப்படி வெட்டிங் வருது, இது என்ன ஆண்டவரே இப்படி வருதுன்னு சொல்லி வந்தான் பாருங்க பேதுரு. இப்ப என்னவா மாறிட்டான்னு கேட்டா இயேசுவை போல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இயேசு எப்படி பேசினார் யாருக்குன்னா தெரியுமா? கிருபை பொரிந்தின வார்த்தைகள், உப்பால் சாரமேற்ற. சகோதரி, உன் வாழ்க்கையில இயேசுவை போல உன் பேச்சு மாறணும். நீங்க ஆமேனே சொல்ல மாட்டீங்க. அப்போஸ்தலர் 4:13 எல்லாரும் எதிர்த்து நிக்கிறாங்க. பேதுருவே என்ன நாங்க கொலை பண்ண இயேசுவை பத்தி பேசுற அப்படின்னு எதிர்த்து நிக்கிறாங்க. இப்போ பொறுமையா பேசுறார். நான் சொல்றதை கேளுங்க, இவர் தான் தெய்வம், நீங்க இவரை கொன்னுட்டீங்க, இவர் தான் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார்னு பொறுமையா பேசுறவன்னு அவங்க சொல்றாங்க. இவங்களுக்கு படிப்பு இல்ல, இவங்க பேதைகள், ஆனாலும் இயேசுவோட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். சகோதரனே, மேன்மையான அனுபவம்னா என்ன தெரியுமா? உன்னை கர்த்தர் ஒரு மேலான இடத்துக்கு கொண்டு வரணும்னா நீ இயேசுவை போல மாறணும். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தில் சீஷர்களுக்கு முதல் கிறிஸ்துவர்கள் பேர் வச்சாங்க. என்ன பேர் வச்சாங்க? எங்க வச்சாங்க? என்ன ஊர்ல அது? அந்தியோகியால வச்சாங்க. அந்தியோகியான்றது கவனிங்க, அதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கங்க. அந்தியோகியான்றது ஒரு ஹார்பர் சிட்டி. எங்கெல்லாம் ஹார்பர் இருக்கோ, எங்கெல்லாம் தொழில் நடக்குதோ அங்க விபச்சாரம் நடக்கும், பயங்கர பாவம் இருக்கும். ஆனா இந்த அருமையான சீஷர்கள்
அந்த 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 அந்தியோகியால இருக்கக்கூடிய ஒரு பாவ செயலும் ஈடுபடலைங்க. பொய் பேசல, விபச்சாரம் பண்ணல, எல்லாம் பார்த்தாங்க. என்னப்பா மற்றவங்களாம் வேற மாதிரி இருக்கிறாங்க, இவங்க வேற மாதிரி இருக்கிறாங்க, இவங்க கிறிஸ்துவர்கள் என்று பேர் வச்சாங்க. நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? உங்களை குறித்து மற்றவங்க சாட்சி சொல்லணும். என்ன சொல்லணும் தெரியுமா? இவங்க உண்மையாவே கிறிஸ்துவர்கள் சொல்லணும். ஏங்க நான் சொல்லட்டுமா, சமுதாயத்தில் உங்க வாழ்க்கை பாதிப்பை ஏற்படுத்தணுங்க. நீங்க சும்மா மேன்மையான இடத்துக்கு வந்துடணும் பாஸ்டர், யாரும் தப்பா விளங்காதீங்க. நான் சொல்றேன்னு, பாஸ்டர் பயங்கர உயரமா வந்துடணும் பாஸ்டர், நான் தான் பாஸ்டர் என் குடும்பத்தையும் ஆளணும், நான் தான் பாஸ்டர் யோசேப்பு மாதிரி போஷிக்கணும். கட்டாயம் செய்வார். எப்ப தெரியுமா செய்வாரு? யோசேப்புக்குரிய குணங்கள்லாம் உனக்குள்ள வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கை சமுதாயத்தில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணுங்க. குடியிருக்கிற தெருவில் உங்களை பார்த்து சொல்லணும், என்னன்னு உங்க கிறிஸ்துவங்கப்பா. ஒரு மேலான அனுபவம் இருக்குது. நான் 18-19 வருஷம் வாடகை வீட்டில் தான் இருந்தேன். கர்த்தருக்கு நாமத்துக்கு மகிமை. நேற்று கூட அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இது வரைக்கும் எதிர்க்க இருந்த ஒரு வீட்டில் கூட என் மனைவி பேசுறது கிடையாது, யாருக்குமே தெரியாது. எல்லாம் இங்கே போகிறாங்க, தம்பி எப்பயாவது இவங்களை யார்கிட்டையுமே பேச மாட்டேன், இங்கே பேச மாட்டாங்க, அங்கே இல்லை. திருநீன்றூரில் இருந்தப்போ இது வரைக்கும் எந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட சண்டை போட்டதில்லை. பக்கத்தில் இருக்கவங்க விஜய் ஒரு தடவை பேட்டில் அடிச்சு இங்கே கிழிஞ்சு போய் எலும்பே உள்ளே வந்துடுச்சு, ரத்தத்தோட ஓடி அதை நிற்கிறான். அவனுக்கு ஒரு 6 வயசு இருக்கும், சென்ட் ஜான் ஸ்கூலில். அடிச்சவனு கூட ஏன்டா போய் அடிச்சேன் நான் கேட்கவே இல்லை. நான் என்ன வேலை செஞ்சேன் அங்கே இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியாதுங்க. சமுதாயத்தில் உங்களுடைய வாழ்க்கை ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும். உங்க வீட்டுக்கு வர கீரைக்காரங்க சொல்லணும், உண்மையாவே 20 ரூபாய் கேட்டான், அந்த அம்மா 25 ரூபாய் கொடுத்து அனுப்போம். அவகிட்ட போட்டு பேரம் பேசி அது வரும்போது சாவுகிறாக்கி இந்த வீட்டு பக்கம் மட்டும் என்ன பண்ணக்கூடாது. ஒரு நாள் ரமேஷ் ஃபேன் ரிப்பேர் பண்ணி இருந்தார் பாருங்க, ஒரு ஃபோன் அடிச்சுனே இருக்குது. ஃபோன், என்ன தம்பி ஃபோன் அடிச்சுனே, ஐயோ சாவுகிறாக்கியான்றாரு அவரு. சொன்னியா இல்லையா? நான் சொன்னேன், ஏன்பா அதை சாவுகிறாக்கி? சாவச்சினி அது ஆட்டோவில் ஏறனா நம்ம யாரோ பாவம் எடுப்பானோன்னே அலோனோன்னு அவர் ரெட்டில்ஸ் கூப்பிட்டு, தம்பி காசுலாம் கரெக்டாக கொடுத்துரும். இவர் அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாரு? நான் பேசுறது உங்களுக்கு புரியாது. ஏன்னா நீங்க எல்லாம் அமெரிக்கால காலையில் தான் இன்டர்நேஷனல் ஃபிளைட்ல இறங்கி இருக்கிறீங்க. பிரதர், மேலான அனுபவத்துக்கு பேதுருவே, யாக்கோபே, யோவானே உன்னை கூட்டிட்டு போனா நீ மேலான ஆவிக்குரிய அனுபவத்துக்கு வரணும். சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. உங்க ஹவுஸ் ஓனர் சொல்லணும். என்ன சொல்லணும் தெரியுமா? உண்மையாவே இவங்களோட வாழ்க்கை எனக்கு இம்ப்ரெஸ், என்ன பாதிப்பை ஏற்படுத்துச்சு. இவங்க பேச்சு, இவங்க நடந்துக்கின விதம், இவங்க சுபாவங்கள். முதல்ல சமுதாயத்தில் நீங்க பாதிப்பை ஏற்படுத்துங்க. இவர்கள் சீஷர்கள் சமுதாயத்தில் பாதிப்பை ஏற்படுத்தினாங்க. இவர்களை பார்த்தவங்க சொன்னாங்க, இவர்கள் கிறிஸ்துவர்கள் முதல்ல பேர் வச்சாங்க. அவங்களுக்கு வச்ச பேர் தான் இன்னைக்கு நம்மளை கூப்பிடுறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது, உங்க சொந்த வீட்டில் நீங்க ஒரு மேன்மையான அனுபவத்தில் இருக்கணும். மனைவிகள் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கட்டாயம் கொடுக்கணும். பேர் சொல்லி கூட கூப்பிடுங்க, ஆனா மரியாதையா கூப்பிடுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. வாடா போடான்றாதீங்க. வாடா, அங்க கிராமத்துக்கு போனா வாய பாஸ்ட் நிக்கிற ஜபம் பண்ணி போய சொன்ன. யார அங்க மாடு நிக்குது, இவனு நிக்கிறான். நான் மாடுக்கு ஜபம் பண்ணணுமா இவனுக்கு ஜபம் பண்ணணுமான்னு தெரியல. கணவனை மதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. மனைவியை நேசிக்கணுங்க, மனைவியை நேசிக்கணுங்க. நேற்று ஒரு மனுஷன் செத்துட்டார் சொன்னல, 3 பிள்ளைகள் சாட்சி சொல்றாங்க. எங்க அப்பா ஒரே ஒரு நாள் கூட கை வெறுமையா எங்க வீட்டுக்கு வந்ததே இல்லையா, வந்ததே இல்லை. எங்க அப்பா ஏதாவது எங்களுக்கு வாங்கிட்டு பலகாரம் எடுத்துட்டு வராம நாங்க எங்க வாழ்க்கையில இத்தனை வயசாகி பார்த்ததே இல்லை அப்படின்றாங்க. என்ன சாட்சிங்க? தன் மனைவிக்கு என்ன விருப்பன்றத கணவன் தெரிஞ்சுக்கணும். அதான் மேன்மையான அனுபவம். தன் கணவனுக்கு என்ன பிடிக்கணும்னு தெரியணும். தன் பிள்ளைகள் நான் வளர்த்து ஆளாக்குற வரைக்கும் என் கண்ட்ரோல்ல இருக்காங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும்னு ஒரு தாய் தகப்பனா இருந்து செய்யணும். இதெல்லாம் தான் உங்களை மேன்மையான பாதிப்புள்ள அனுபவத்துக்கு கொண்டு போகும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கணவன் மனைவி உறவுல ஐக்கியம் இருக்கணும். மனைவியோடு தான் இருக்கணும் கணவன். அதுதான் விரும்புறது மனைவி. நீ 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சு கொட்டிட்டு நான் துபாயில இருக்கிறேன்னா கூட வேணாம், 1 கோடி என் கூட இருன்னு வா சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு நல்ல போதகத்தை கத்து தரணும். நான் இங்க வர சபைக்கு வர சொல்றேன் கேளுங்க. சித்தப்பாண்ட பேசாத, பெரியப்பாண்ட பேசாத, அவனை பார்த்தா மூஞ்சி திருப்பின்னு அவனுங்க நீ பார்த்தாலோ சொன்ன. சர்ச்சைக்கு வந்தியா போய் அவனுக்கு பிரைஸ் எல்லாம் சொல்லாத. இப்படிலாம் சொல்லி கொடுத்து பிள்ளைகளை வளர்க்காதீங்க. அது நாளைக்கு உங்களுக்கு டேஞ்சர் ஆயிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சும்மா இல்லைங்க உபதேசம்னா. உங்களை மேன்மையான அனுபவத்துக்கு கொண்டு வரணும்னா உங்க வாழ்க்கை இதெல்லாம் மாறணும். பெற்றவங்களை பார்த்தா பிரைஸ், யாரா வந்தா பிரைஸ் எல்லாம் சொல்லு, யாரா முதியவங்க வந்தா எழுந்து நில்லு, ஒரு வீட்டுக்கு போற கால் மேல காட்டு சீவா அப்படின்ட்டு அவங்க ஆயாவை. நான் இது கத்துக்க கால் இப்படி ஆட்டி சீவா அப்படின்னு தாயா. ஏன் அப்படி சொல்றாங்க? சிவே சிவே என்று பெந்தகோஸ்தே குடும்பம். என்ன குடும்பம்? ஆமென் சொல்லுங்க. நற்போதனைகளை தன்னை உறவுகள் எடுத்து பேசாத அது இதுன்னு சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. திருச்சபையில உங்க வளர்ச்சி மற்றவர்களுக்கு உணர்வை தரணும்.
ஐயோ இவங்க என்ன நமக்கு பின்னாடி வந்தாங்களே, நமக்கு பின்னாடி சபைக்கு வந்து இன்னைக்கு இப்படி கடன்னு வளர்றாங்களே, இவங்க வாழ்க்கை இப்படி மாறுதே, எவ்வளவு நல்ல குணம் பாரு, எவ்வளவு உதாரத்துவமா இருக்கிறாங்க, எவ்வளவு பக்குவமா நடந்துக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஊழியம் செய்யறாங்க, எவ்வளவு கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை குறித்து இம்ப்ரெஸ் வரணுங்க. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. அப்பதான் ஆண்டவர் உங்களை மேலான இடத்துக்கு கொண்டு போவார். உங்களுக்கு முன்குறிச்சிருக்கிறார், நான் இல்லவே இல்லைன்னு சொல்லல. அந்த முன்குறிக்கப்பட்ட இடத்துக்கு நீங்க வரணும்னா இதெல்லாம் வரணும் பாருங்க. தொற்கால் செத்து போயிட்டா விதவைகள்லாம் கூடி சொல்றாங்க, என்ன தெரியுமா சொல்றாங்க? ஐயோ தொற்கால் என்ன குணம் தெரியுமா, திருச்சபையில வரும்போதே பழைய துணியெல்லாம் தச்சு எங்களுக்கு ஷொட்டர்லாம் தச்சு கொண்டு வந்து, இதுதான் உங்களை திருச்சபையில உங்களை குறித்த சாட்சி. ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லவே மாட்டீங்க. இங்க வந்த பின்னும் நிறைய பேரை பார்த்துக்கிறேன் பாருங்களேன், அந்த கோபம் மாறல, அந்த குணம் மாறல, வெட்டுவேன் குத்துவேன் அதை பண்ணுவேன். நான் ஏசிய சபையிலேருந்து ஒரு பாஸ்டர் கிட்ட போனேன் ஊழியத்துக்கு போனப்போ அந்த பாஸ்டர் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு என்னை கூப்பிட்டாங்க. ஐயா கூப்பிட்டு தம்பிங்க வாங்கன்னாரு. கூப்பிட்டு பிரதர் அடுத்த வாரத்துலேருந்து திருவிருந்து தட்டு நீங்கள் பிடிங்கன்னாரு என்ன. நான் சொன்னேன் பாஸ்டர் என்னையா? ஆமாம் மூப்பருக்கு வந்து ரொம்ப வயசாயிடுச்சு, அவரால் நிற்க முடியல, 2 முட்டியும் வலிக்குதுன்றாரு. ஏன்னா அந்த சபையில் 400-500 பேர் இருக்காங்க, என்னோட 25 வருஷம் சீனியர் இருக்காங்க, நான் போய் 2 வருஷம் தான் ஆகுது. அப்போ என்ன பண்ணேன், திருவிருந்து தட்டு நான் சொன்னேன் பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்லிட்டேன், ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறேன் பாஸ்டர், எனக்கு ஒரு 1 மந்த் டைம் கொடுக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து ஆண்டவர்கிட்ட அழுவுறேன், ஆண்டவரே உங்க சரீரத்தை பிடிக்கிறதுக்கு எந்த தகுதி எனக்கு கிடையாது. ஏன்னா என்ன மாதிரி கோவக்காரன், என்ன மாதிரி முரட்டு, என்ன மாதிரி கீழ்ப்படியாதவனை நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. இந்த தட்டு பிடிப்பதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை ஆண்டவர். ஏன்னா எங்க தாமசராஜ் பாஸ்டர் ஒரு தடவை சொன்னார், அந்த சாட்சி என்னால மறக்கவே முடியாது. அவர் ஊழியத்தில் வளர்ந்து வருகிற நேரத்தில் இவர் மேல கோபமா இருக்கிற ஒரு ஆளு இவரோட சைக்கிள் சாவியை பூட்டிட்டாராம். இவர் பொருஷவாக்கத்துக்கும் அந்த டவுட்டனுக்கும் நடந்து நடந்து சோர்ந்து போய் இவன் தான் சைக்கிளை பூட்டிட்டான்னு அவருக்கு தெரியுமா. போயிட்டு கோவம் தாங்க முடியாம ஒரு நாள் சட்டையை பிடிச்சி சாவியை கொடுக்குறதுல மூக்களை குத்துட்டான்னு கேட்டாராம். திருநெல்வேலி ரத்தண்டா இது அச்சிடுவனார். இது வந்து சுந்தரையாக்கு போயிடுச்சு மேட்ரு. தாமஸ் வந்து அந்த பிரதரை வந்து சட்டையை பிடிச்சிட்டாரு அப்படின்ற மேட்ரு. ராத்திரி கூப்பிட்டாராம் சுந்தரையா மேல. தாமஸ் மேல வா தாமஸ்னாராம். மேலே போனோன்னு ஐயா என்ன காலையில் அந்த பிரதரோட சட்டையை நீங்கள் பிடிச்சிட்டீங்களாமே. ஐயா என்னை 1 வாரமாக நடக்க வைக்கிறான் என் சைக்கிளை பூட்டிட்டு. ஏன்பா அந்த சாவியை உடச்சிட்டு தான் போயேன்பா. இல்லையா அது எப்படி அவன் என்ன இப்படி செய்யலாம், தாங்க முடியல சட்டையை பிடிச்சிட்டேன். தாமஸ் தப்பு பண்ணிட்ட தாமஸ், அடுத்த வாரம் உன் கையில் நான் திருவிருந்து தட்டு தரலான்னு இருந்தேன் தாமஸ். எவ்வளோ பெரிய காங்கிரிகேஷன் தெரியுமா, 10,000 பேர் வர சபை. உன்னை திருவிருந்தில் கொடுத்து ஆர்டினேட் பண்ணலான்னு இருந்தேன், மிஸ் பண்ணிட்டிய தாமஸ்னாராம். உடஞ்சி அழுதாராம். அதுக்கு அடுத்து அவர் திருவிருந்து கையில் தட்டு வர்றதுக்கு 5 வருஷம் ஆச்சான். இந்த சாட்சியெல்லாம் கேட்டு நான் தகுதியே இல்லை, நான் ஆண்டவர்கிட்ட அழுதேன். பாஸ்டர்கிட்ட சொன்னேன், இல்லை பாஸ்டர் என்னை விட யாராவது பெஸ்ட்டாக போடுங்க. இல்லை நான் ஜெபிச்சேன், கர்த்தர் உங்களை காமிச்சார். நான் அன்னையிலேருந்து ஒன்று பண்ணேன், என்ன தெரியுமா பண்ணேன், ஆண்டவரே இந்த திருவிருந்து தட்டு பிடிக்கிறதுக்கான தகுதி எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு தடவை லுங்கி கட்டின்னு வந்துட்டேன். எங்கள் பாஸ்டர், நான் சொல்கிறது 2005 லுங்கி கட்டின்னு ஏதோ வெளியில் வந்துட்டேன். எங்கள் பாஸ்டர் கரெக்டாக என்ன பார்த்துட்டார். என்னை பார்த்துட்டு என்ன ஒயின் ஷாப்லேருந்து வந்தோன மாதிரி என்னை அதிர்ச்சியாக பார்க்குறாரு. இப்படி பார்த்துட்டு கேட்குறாரு, என்ன பிரதர் இது, எனக்கு என்ன லுங்கி கட்டின்னு வெளியில் வந்திருக்கிறீங்க, லுங்கி கட்டின்னு வெளியில் வந்திருக்கிறீங்க, நீங்க யாரு அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஏடா கர்த்தரோட பிள்ளையா, கர்த்தரோட பிள்ளை, ஏன் கூட இருக்கிறவன். நாளைக்கு பார்க்குறவங்க பாஸ்டர் இந்த மாதிரி ஒருத்தனை கூட வச்சிருக்கிறான்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க. இன்னைக்கு ஆச்சுங்க கிட்டத்தட்ட 20 வருஷம் லுங்கி கட்டின ரோட்ல நீங்க பார்த்தே இருக்க முடியாதுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஐயா நான் ஒரு சொல்லட்டுமா, இங்க வந்தா உங்க லைஃப் ஸ்டைல் மாறணும், உங்க பேச்சு மாறணும், உங்க குணம் மாறணும். நீங்க மேலான அனுபவத்துக்கு வரும்படி கர்த்தர் விரும்புகிறார். உங்களை மேலான முன்குறிக்கப்பட்டதுக்கு எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பெருந்தன்மை வரணுங்க. நேத்து செத்துட்டு அந்த நபரை பத்தி சொன்னாங்க. வியாபாரமே நடக்காதான். எண்ணுவாராம், எண்ணிட்டு புத்தம் புதுசா இருக்கிற 1000 ரூபாய் நோட்டை எடுத்து வச்சிருவாராம் காணிக்கப்பட்டியில. பையன் சொல்லுவாராம், கவர்ல வச்சிருவாராம், அப்பா இன்னைக்கு பிசினஸே அவளி, எப்பா 1000 ரூபாய் நோட்டு, எப்பா நான் பொருத்தனை பண்ணிட்டேன், என்ன தெரியுமா, டெய்லி உங்க 1000 ரூபாய் கொடு பண்ணிட்டு இப்ப நான் அவருக்கு கடன் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன், அவர் கொடுத்தாலும் அந்த மேலான குணங்களை சொல்ல சொல்ல எத்தனை மணி நேரம் பார்த்துட்டு இருந்தேன் கேளுங்க லைவ். நான் ஒரு மனுஷனுக்குள்ள ஆவிக்குரிய மெச்சூரிட்டியை சபையார் பார்க்கணும். இவங்கள மாதிரி மெச்சூரிட்டி, இவங்கள மாதிரி பக்குவம், இவங்கள மாதிரி நடந்துக்கிறது, இவங்கள மாதிரி என்கரேஜ் பண்றது, இவங்கள மாதிரி ஊக்கப்படுத்துறதுக்கு ஆளே இல்லை. இங்க வந்தீங்கன்னா மற்றவங்களை இடிக்க கூடாது, மற்றவங்களை குறை சொல்லக்கூடாது, மற்றவங்களை பார்த்து குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. அப்படி இருந்தா நீங்க இன்னும் கீழான நிலையிலே இருக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இயேசுநாதர் மலையிலையும் குகையிலையும் உங்களை நடக்க வைப்பார். போக வேண்டியதுதான். ராமேன் சொல்லுங்க. நான் பேசுறது வருத்தமா இருக்கு தம்பி, ஆனா சத்தியத்தை பேசுவேன். ராமேன் சொல்லுங்க.
இப்ப எங்க கூட்டு வந்துட்டா தெரியுமா? லூக்கா 22:12 வாசிங்க சிஸ்டர். 22:12. சிகப்பு கம்பளம் விரித்து, ஆமே, மரியாதை, கனம், உயர்வு தானா வருங்க. நீங்க அடைய வேண்டிய மேன்மையை நீங்க அடைஞ்சீங்கன்னா உங்க குடும்பத்துல, சமுதாயத்துல, ஒரு சபையில உங்க சாட்சி மேன்மை ஆயிடுச்சுன்னா சிகப்பு கம்பளம் வரவேற்பு மோடிக்கு இல்ல, உங்களுக்கு தான். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு மேன்மையான வாழ்க்கை, நல்ல குணங்களை வளர்த்துங்க. தயவு செஞ்சு நான் சொல்றேன், உங்களுக்குள்ள நல்ல குணத்தை வளர்த்துங்க. இந்த நல்ல குணம் தான் உங்களை உயர்வான இடத்துக்கு கொண்டு போகும். சும்மா இழிவானது, எல்லாரையும் பார்த்து குறை பேசிக்கின்னு, எல்லாரையும் குற்றம் கண்டுபிடிச்சிக்கின்னு, எல்லாரையும் பற்றி அதெல்லாம் ஒன்று சொல்லிக்கின்னு, எப்போ பாரு உங்கள் வாழ்க்கை இப்படியே வியாதியிலே கழிச்சிடாதீங்க. அடிக்கடி ஒரு அண்ணன் சொல்லுவாங்க, வியாதிக்கு மூல காரணம் என்ன தெரியுமா? கசப்பு. அதனால தான் வேதம் சொல்லுது, உங்களுக்குள்ளே யாதொரு கசப்பான வேர் முளைக்காதபடி எச்சரிக்கையாயிருங்க. யாரையும் கசந்துக்காதீங்க. என்ன எடுத்துட்டு போறீங்க? இப்போ வீட்டுக்கு போய் மத்தியானம் சாப்பிட்டு எத்தனை பேர் உயிரோடு இருப்பீங்கன்னு தெரியும்? தெரியாது சிஸ்டர். நல்ல குணங்களை வளங்க, சிகப்பு கம்பள வரவேற்பு தானா கிடைக்கும், உயர்வு தானா வரும், கனம் தானா வரும், மேன்மை தானா வரும். ஆமேன். இது என்ன தெரியுமா? ஒரு டிக்ஷனரியில நமக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணின ஒரு இடமா, உங்களுக்கு தேவையான எல்லாம் தயாரா இருக்கிற ஒரு இடமா. மேல போய் பார்த்தா ஃபுல் ஃபர்னிஷிங்க. பஸ்காவுக்கு தேவையான பிரெட், இவங்க குடிப்பதற்கு தேவையான ஒயின் எல்லாம் ரெடியா இருந்தவங்க சீஷர்கள் ஷாக் ஆயிட்டாங்க. எப்படி இந்த இடத்தை இவர் முன்குறிச்சாரு? இல்லப்பா, நான் எதிர்பார்த்த மாதிரி நீங்க வந்துட்டீங்கப்பா, நான் எதிர்பார்த்த உயரத்துக்கு மேலான நிலைமைக்கு வந்துட்டீங்கப்பா. நான் பார்த்தவங்கள உங்க வாழ்க்கை மாறிச்சு, உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை பார்க்க ஆரம்பிச்சேன். இனிமே இந்த வருஷம் உங்களுக்கு மேலான, அல்லேலூயா அல்லேலூயா, எல்லாருக்கும் மேலான நிலைக்கு வாழ்க்கை வாழணும், குடும்பம் வரணும்னு ஆசை இருக்குங்க. ஆனா ஆவிக்குரிய மேலான அனுபவத்துக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை. நான் பாஸ்டர் என்னது கூட நம்ம யார்கிட்ட சொன்னது, அது ஜென்ம சுபாவம்னு ஒன்று இருக்குது. ஜென்ம சுபாவத்தோட சாவறதுக்கா சபை? அதெல்லாம் கோபக்கார, எனக்கு பொண்டாட்டி வந்தாலும் அதுக்கு இது சபை, அதுக்கு அவனுக்கு உபதேசம், அதுக்கு அவனுக்கு பைபிள். சரிப்பா, நான் டீச் பண்றது தான்ப்பா பிடிக்கல, நான் டீச் பண்றது தான்ப்பா புரியல. பைபிள் படிக்கும்போது உனக்கு தெரியல. ஒருத்தர் சொல்றார், பாஸ்டர் உங்களை மாதிரி பிரசங்கம் பண்ற சபையில் இல்லாதனால தான் பாஸ்டர் நான் இப்படியே இந்த கேரக்டர்ல இருக்கிறேன். ஏன் நீ பைபிளே படிக்கலையான்னு கேட்டேன். பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு தராசை வச்சுக்கணும். உங்களுக்குள்ள என்ன வச்சுக்கணும் தெரியுமா? ஒரு தராசு வச்சுக்கணும். யார் தெரியுமா இந்த தராசை வச்சிருந்தா? யோவான் ஸ்நானகன் வச்சிருந்தார். ரொம்ப கோபக்காரன் யோவான் ஸ்நானகன், ரொம்ப கோபக்காரன். யாருன்னா வந்தா, டாய் பிரியன் பாம்பே ஏன் இங்க வந்தேன்னு அவரு தராசை வச்சுன்னு சொல்றாரு, நான் பெருகிறேன்னா இயேசு பெருகிறாரா, நான் பெருகிறேன்னா இயேசு பெருகிறாரா. ஒரு ஸ்டேஜ் வந்தது பாருங்க, அவர் சொல்றாரு, அவர் பெருகிட்டாரு நான் சிரிக்கிட்டையா, அவர் பெருகிட்டாரியா நான் சிரிக்கிட்டையா. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில சகோதரா, உன்னை இன்னும் 2 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது சொல்லணும், பூமியில இவனை மாதிரி கோபக்காரன் மோசே யாரும் இல்லை, ஆனால் இவனை போல சாந்த குணம் உள்ளவன் யாரும் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு ஆமென். ரோமர் 8:29 வாசிங்க, முடிக்க போறேன். ரோமர் 8:29. ஏன் பாஸ்டர் உங்களை என்ன முன்குறிச்சாரு? வாசிங்க. ரோமர் 8:29. தம்முடைய, நல்லா படிமா கொஞ்சம் சத்தமா. நான் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு, நீ நம்புவியா சொன்னா? இங்க என்ன பாரு, பிராமிஸா நான் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. எது சாப்பிட்டாலும் வயிற்றில் நிக்கல. அதனால நான் எப்படி பேசுறேன், நீ எப்படி பேசுற? காலைல ஒரு டம்ளர் லோட்டா காப்பி குடிச்சிட்டு வந்துருக்கு, எனக்கு தெரியும். ரோமர் 8:29 வாசி. தம்முடைய குமாரன், எனக்கு ரொம்ப சத்தமா படிச்சாதான் பிரதர் பிடிக்கும். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரன் இல்ல பிரதர், முதற் பேரானவரா இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ. பிரதர், நீங்களாம் முன்குறிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்களேன், முன்குறித்தாரோ அவர்களை. எதுக்கு பிரதர் உங்களை முன்குறிச்சாரா? எதுக்கு பிரதர்? ஏங்க, ஒரு ஆட்டோ டிரைவர் 65,000 நகை எடுத்து போய் கமிஷனர் ஆபீஸ்ல தராங்க. அவனை கூப்பிட்டு டிவி கிவி மீடியான்னு என்ன குணங்க அவனுக்கு. ஒரு கிறிஸ்துவன் கால் இந்த இது இல்ல, திருவாணி இந்த விட அப்படியே காலில் அமைக்கி நெய்ஸா என்ன பண்றான்? அதுல ஒரு அம்மா என்கிட்ட சொல்லுது, பாஸ்டர் அவர் தான் பாஸ்டர் அமுக்குனார் பார்த்தேன் பாஸ்டர். நான் சொன்னேன், நான் எப்படி அவங்களை போய் கேட்க முடியும்? புரியுதா உங்களுக்கு? எதுக்கு தெரியுமா முன்குறிச்சிட்டாரு உங்களை? அவருடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி. கைத்தட்டி சொல்லுங்களேன், எனக்கு மேலான அனுபவம் வேண்டும் என்றால், முன்குறித்த மேலான ஆசீர்வாதம் வேண்டும் என்றால், நான் எதற்கு முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன்? இயேசுவை போல மாற முன்குறித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க.
நான் இப்படி தாங்க, நான் மாற மாட்டேங்க, அதெல்லாம் மாற்ற முடியாதுங்க எவனாலையும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஏன் உபதேசம்? நீ அங்கேயே இருந்துரு போ, நேரம் ஆடி மாசம்னா கூழ ஊத்து, புரட்டாசி மாசம் திருப்பதிக்கு போ. இங்கேயே வந்த உன்னை மாத்துறதுக்கு தான் இந்த இடம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உன்னை மாத்த தான் இடம். நாயெல்லாம் வீட்டில் வச்சிருக்கிறாங்க பாருங்க, மற்ற ஆளெல்லாம் பார்த்தா குலைக்கும், ஆனால் அவங்கள பார்த்தேன்னு வச்சுக்கோ அப்படியே கொஞ்சம் வாழை ஆட்டி ஆட்டி மடியிலேயே போய் படுக்கும், அப்படி மாற்றி வச்சிருக்கிறாங்க அதை. ஆனால் நம்ம மேலே அது மாதிரி வந்து படுக்குமா? படுக்காது. அப்படி மாத்தின சபைக்கு வந்தால் அவர்கிட்ட கொஞ்சணும் சொல்லுங்க. எத்தனை பேர் நான் பேசுறது புரியுது? மாறுவதற்கு சில ஆளுக்கு டபுள் ஆக்ட் அஜித் இல்ல படம்லாம் 2 ஆக்ஷன் வரும், எம்ஜிஆர் மாதிரி நீர் நெருப்பும். இங்க ஒரு ஆக்ட், அங்க ஒரு ஆக்ட். எங்க ஒரு ஆக்ட்? 4 ஆக்ஷன் வச்சுக்கா, ஒரே அடியில் யாரு? சில அம்மாலாம் கடைக்கு போனாலே கடைக்காரன் ஆளறான், ஐயோயோ வந்துடுச்சுடா எப்பான்னுட்டு. டபுள் ஆக்ட் ஒரு விசுவாசிக்கு இருக்கவே கூடாதுங்க. சிங்கிள் ஆக்ட் தான், ஒரே ஒரு முகம் தான், அது இயேசுவின் சாயலை பொறிக்கப்பட்ட முகம் என் முகம். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நான் பேசுறது நிறைய பேருக்கு அப்படியே உள்ள ஒரு மாதிரி பண்ணுது. இப்படி தாங்கன்னு சொல்லாதீங்க, ஜென்ம சுபாவங்க எனக்குன்னு சொல்லாதீங்க. நம்ம கர்த்தர் சாயலா மாற அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படி வாழ்ந்தா என்ன பாஸ்டர் நடக்கும்? 30ஆம் வசனம் வாசிருங்க. 30. எவர்களை முன் குறித்தாரோ, அந்த குறிப்பை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், எனக்கு குறித்ததை பத்தி. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அல்லேலூயா பிரதர். மகிமைப்படுகிற மேன்மைப்படுகிற உயரமான ஒரு வாழ்க்கைக்கு வரணும்னா நீங்க ஆண்டவர் முன்குறித்த இடத்துக்கு வருவதற்கு முன் ஒரு மேலான அனுபவத்துக்கு வாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மகிமையான வாழ்க்கைன்றது என்ன போட்டிருக்காங்க தெரியுமா டிரான்ஸ்லேஷன்ல? துன்பம் இல்லாத ஆசீர்வாதமா, வியாதி இல்லாத சரீரமா, மரிக்கும் வரை ஆவிக்குரிய மகிமையா, மேலான அனுபவத்திற்கு வருவதற்கு இப்படி இருக்கணுமா? நம்ம மகிமையான வாழ்க்கை வாழ்வதற்கு நிச்சயம் கர்த்தர் உங்களை வர வைப்பாருங்க. ஆமென் சொல்லுங்க. தாவீது மரிக்கும் போது எப்படி மரிச்சார் தெரியுமா? நல்ல முதிர் வயதுல மகிமையும் ஐஸ்வர்யமும் நிறைந்தவராய் மரித்தார். தாவீதை போய் கேட்டீங்கன்னா, தாவீதே எப்படி தாவீதே ஆடு மேய்க்கிற நீ இவ்வளவு பெரிய மகிமையான ஐஸ்வர்யத்துக்கு வந்தீங்க? அவன் சொல்லுவான், ஒவ்வொரு நாளும் என் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்தேன், வேதனை உண்டாக்குகிற வழி அதுல அருமையா இருக்கும். உமக்கு வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நானே என்ன நித்திய வழியில. அவன் சொல்றான், ராத்திரியான இருதயத்தை ஆராய்ங்க ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத ஏதாவது பேசுறனா, உமக்கு பிரியமில்லாத எதனா நடக்கிறனா, நான் சொல்லட்டுமா, தன்னை ஆராய்ந்து பார்க்கிறவன் மேலான அனுபவத்துக்கு வருவான். அல்லேலூயா. நம்புறீங்களா நீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ இந்த மேலான அனுபவத்துக்கு வந்து எல்லாத்தையும் காட்டிட்டார். முடிக்க போறேன், கவனிங்க. இப்ப ரெட் கார்பெட், பிரெட், ஒயின், அவன் வாழ்க்கையில இது வரைக்கும் சீஷர்கள் பார்த்ததே கிடையாதுங்க. இங்க தாங்க ஒரு மேட்டரை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு மேல உங்களை கொண்டு வந்து இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டேன்பா. 12 பேரு உங்களுக்குள்ள என்ன வந்துடக்கூடாது தெரியுமா? வாசிங்க யோவான் 13ஆம் அதிகாரம் 4-5 வசனம் வாசிங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 4-5 வசனம் வாசிங்க. இயேசு அறிந்து அந்த போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து தன் இடுப்பில் கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷர்களுடைய கால்களை கழுவவும் தான் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால். அல்லேலூயா. அப்பா நிமிர்ந்து பாருங்கப்பா, முடிக்க போறேன். உங்களை மேலான அனுபவத்தில் கோடிகளில கையெழுத்து போட கொண்டு வந்துட்டேன், லட்சங்கள் கையில பொருளை கொண்டு வந்துட்டேன், நீங்க நினைச்ச கார்ல போக கொண்டு வந்துட்டேன். இது நடக்க போகுது, தீர்க்க தரிசனம். இந்த மேலான இடத்துக்கு வந்துட்டோன்னு பெருமைப்பட்டுறாதீங்கப்பா. நீங்க யாரா இருக்கணும் தெரியுமா? தாழ்மை உள்ளவங்களா இருக்கணும். இங்க திருவிருந்துக்கு கால் கழுவி கொடுக்கறது இல்லை, ஆனா சவுத் சைட்ல இப்பவும் காலை கழுவி தான் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? திருவிருந்து எடுக்கணும்னா உங்க பக்கத்தில் உட்காந்து ஒரு காலை நீங்க கழுவணும். ஒரு பெரிய தாம்பூல தட்டு வச்சிருப்பாங்க, அந்த தாம்பூல தட்டில் தண்ணி கொடுப்பாங்க, அவர் காலை நீங்க கழுவிட்டு வந்து நீட்டினா தான் கையில பிரெட்டை கொடுப்பாங்க. இங்க அப்படி யாருன்னா கழுவு சொன்னு வச்சுக்க, சபைக்கு வர மாட்டேங்கிறீங்க. அவ காலை நான் கழுவுறதா?
ஆண்டவர் சொல்றாரு, அப்பா உங்களை இனிமே என் ஸ்தானத்தில் வைத்து பயன்படுத்த போறோம்பா. உங்களுக்குள்ள வரங்கள் செயல்படும், வல்லமைகள் செயல்படும், உங்களுக்கு பதவி வரும், பணம் வரும், ஆசீர்வாதம் வரும். உங்களை தேடி பெரிய பெரிய மனிதர்கள் வருவாங்க, புகழ்வாங்க. பெருமையில சிக்கி கொள்ளாதீங்க. ஏனெனில் உங்களுக்காய் முன்குறிக்கப்பட்ட உயர்வை இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டும். சிலருக்கெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க. சும்மா அப்படி கொஞ்சம் பயன்பட ஆரம்பிச்சோன்னு பெருமை வந்துடும். கொஞ்சம் கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா ஆளு ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. நட மாறிடும், கொடை மாறிடும், கொடை இல்லைங்க. எந்த ஸ்தானத்துக்கு போனாலும் ஒன்று சொல்லுங்க, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்தவர் என்னை எடுத்தார், எளியவனை குப்பையிலிருந்து எடுத்தார், செத்த நாயை போல இருந்த எனக்கு இது தேவன் கொடுத்த மேன்மை. அல்லேலூயா. இயேசு என்ன தெரியுமா காண்பித்து கொடுக்குறாரு? உங்களை தேடி பல பேர் வருவான், பணத்தை கொண்டு வந்து காலில் போடுவான், உன்னை புகழ்வான், ஓ மெர்க்குரின்னுவான், யுப்பித்தர்னுவான், உன்னை என்னென்னமோ சொல்லுவான். இந்த புகழ்ச்சிக்கு நீ மயங்கிடாதப்பா. புகழ்ச்சி, ஏன்னா பெருமை உள்ளவனுக்கு யார் எதிராக நிற்கிறது தெரியுமா? பேதுரு எதிராக நிற்கிறார், இல்ல தேவனே எதிராக நிற்கிறார். சொல்லுங்க, நீங்க எந்த உயரத்துக்கு போனாலும் ஒன்று சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்க பிள்ளைப்பா. நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் உங்க காலடியில தான் கிடப்பேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவங்க பாருங்க, அந்த பெருமை என்ற வலையில சிக்கவே இல்லைங்க. அதனால தாங்க அவங்க நிழல் பட்டா சுகங்க. அவங்களுடைய உருமார்களை கொண்டு போய் போட்டா என்ன ஆகுது? சுகம் கிடைக்குது. விரியன் பாம்பு கடிச்சு தொங்குதுங்க, விஷம் ஏறலைங்க. பெருமை உள்ளவனுக்கு எதுவுமே உலகத்துல ஏறாது. எத்தனை பேர் நம்புறீங்க? இதெல்லாம் கத்து கொடுத்துட்டு ஆண்டவர் சொன்னார், நான் போறேன்பா, இனிமே உங்களை இந்த பூமியில விட்டுட்டு போறேன். நான் இல்லப்பா இனிமே பூமியில, உங்களை பார்க்கறவங்க என்ன பார்க்கட்டுப்பா. இப்ப டபுள் ஆக்ட் ஆயிட்டாங்க எல்லாரும். என்னது? இனிமே இயேசு யார் தெரியுமா? பேதுரு தான் இயேசு, யாக்கோபு தான் இயேசு, யோவான் தான், அந்திரேயா தான் இயேசு சொல்லிட்டு போறாரு. நான் போறேன்பா, இனிமே நீங்க இருந்து பாத்துங்கப்பா. 12 பேரை வச்சு கலக்கிட்டாருங்க. அதனால தெரியுமா உங்களுக்குள்ள இருந்த அந்த மேன்மையான குணம். எப்ப தெரியுமா இந்த மேன்மையான இடத்துக்கு கொண்டு போனார்? முன்குறிக்கப்பட்ட இடத்துக்கு அவர் போகும்போது கொண்டு போனார். சிஸ்டர், இந்த 2026 தேவன் உனக்கு முன்குறித்த இடத்துக்கு நீங்க வந்துடணும். இன்னைக்கு கொஞ்சம் வீட்டில் போய் உங்களை ஆராய்ங்க. ஒரு தராசு நீங்களே வச்சுங்க இருதயத்தில். நான் இந்த சபைக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, என்கிட்ட ஏதாவது மாறி இருக்கா? நான் ஏதாவது மாறிட்டேனா? மிந்தி மாதிரி கோவப்படுறேனா? மிந்தி மாதிரி நான் வந்து என் வாழ்க்கையில் இதெல்லாம் செய்கிறேன்னா? பொய் பேசுறதை நிறுத்துங்க. முதல்ல பொய் பேசுறதை நிறுத்துங்க. பொய் பேசுறதை நிறுத்துங்க. மற்றவங்களை ஏமாத்துறதை நிறுத்துங்க. இதெல்லாம் சபைக்கு வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? கோபப்படுறதை நிறுத்துங்க. என்ன பண்ணுங்க? கோபப்படுறதை நிறுத்துங்க. இதெல்லாம் நீங்கள் செய்ய 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 உங்களை அறியாமலே ஒரு மேலான இடத்துக்கு போவீங்க. அந்த மேலான இடத்துக்கு போக போக பாருங்க, நீங்கள் வேணாங்க, உங்களுக்கு சிகப்பு கம்பளம் விரிச்சு வச்சிருக்குங்க. நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேங்க. நான் சொல்கிறேங்க, உங்களுக்கான ஆசீர்வாதம், உங்களுக்கான வேலை, உங்களுக்கான பணம், உங்களுக்கான எல்லாம் வருங்க. கெட்ட பழக்க வழக்கம் எதனா இருந்ததா? ஏதாவது ஆன்ஸ்கின்ஸ் போகிறீங்களா? அது நேற்று கூட பிரதர் கூட எங்கே ஒரு வண்டியில் போனேன். ஒரு பையன் பைக் ஓட்டிக்கினே என்ன ஊற்றி இப்படின்னு மோந்துட்டான். பாஸ்டர் அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா பாஸ்டர்னாரு. நான் சொன்ன தெரியல, அது ஒரு போதை பாஸ்டர், மோந்து மாறான்றார். இப்படி ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்குது உங்களுக்கு அந்தரங்க வாழ்க்கையில், நீங்கள் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறீங்களா? அதெல்லாம் இன்னைக்கு விட்டுட்டீங்கன்னா உங்களை சிகப்பு கம்பளம் விரித்த எடுத்து கர்த்தர் கொண்டு போவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாம் கண்களை மூடலாமா? எல்லாம் கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க ஒரு 3 தடவை. எனக்கு முன் குறிக்கப்பட்டவைகளை கர்த்தர் நிறைவேற்ற போறாரு. உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை.